ஹலோ மக்களே, வெல்கம். என்னடா நடக்குது நம்ம ஊர்ல? இன்னைக்கு பார்த்தோம்னா 10 நாள் இல்ல 15 விரிஞ்சு மொத்தமா அப்படியே எங்க நம்ம ஊர் பீகார்ல. இதுக்கு டேய், நீங்க பீகார்ல இருக்கீங்கடா, எதுக்குடா பிரிட்ஜை கட்டிட்டு இருக்கீங்க? இதுக்கு பேசாம மொத்தமா காசு எடுத்துட்டு போக வேண்டியதானே? அப்படித்தானே பண்ணுவீங்க மக்களே. ரொம்ப நாளா பூமர் ₹1 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பூமர் இல்ல, நீங்க மட்டும் அதானியா இருந்தா ஒரு லேண்டே 1 ஏக்கரே ₹1 வாங்கலாம். இது யாரும் சலுகை இல்ல. நீங்க அம்பானியா அதானியா இருந்தாலும் மற்றும் மோடி ஃப்ரெண்டாவும் இருக்கணும், அவ்வளவுதான். 1050 ஏக்கரை வெறும் ₹1 கொடுத்திருக்காரு நம்ம மிஸ்டர் மோடி. அங்க ஆல்ரெடி நல்ல மரம், தேங்காய், அப்புறம் மாங்காய் எல்லாம் இடம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப அதுல வந்து குழி தோண்டி கோல் எடுக்க போறானுங்களாம் சைக்கோ பசங்க. பெட்ரோலு வேலை உலகத்துல எல்லா இடத்துலயும் விட ஓகே நம்ம ஊர்ல தான் சீப்பா வாங்க முடியுமா? நம்ம தான் சீப்பா வாங்குறோமா? ஆனா அதுலயும் இவனுக்கு கலப்படம் வச்சு எத்தனால் வச்சு ஆனாலும் ரேட்டு கம்மி பண்ணல. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம அதானி அம்பானி மோடியும் மட்டும்தான். வேற என்ன நடந்திருக்கு நம்ம ஊரிலே? இத ஒண்ணு தெரியுமா? அம்பானி 2016ல இருக்கும்போது அவரோட சொத்து மதிப்பு வந்து 2016ல இருந்து 2020க்குள்ள 350% வளர்ந்துருக்கான். இதோட மெயினா அதானி வேற லெவல்ல 750% நட்டத்தை கூட்டியிருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இந்தியாவில வந்து இந்த டாப் 1% இருக்கானுங்கல்ல, டாப் 1%, அவனுக்கு மட்டும் இந்தியாவில 40% சொத்து மதிப்பு வச்சிருக்கானுங்களாம். அப்புறம் 5% இருக்கானுங்கல்ல, அவனுக்கிட்ட 62. நம்ம எல்லாம் 700 மில்லியன்ல வருவோம். நம்ம எல்லாம் 700 மில்லியன்ல 700 மில்லியன் 1.4 பில்லியன் பாப்புலேஷன்ல 700 மில்லியன், பாதிக்கு மேல. அதுங்க 3% தான் வச்சிருக்கீங்களானே. அதுலதான் நம்ம வருவோம். நம்ம நாட்டை கொள்ளையடிக்கிறானுங்க. இப்ப அந்த இண்டிகோ பிரச்சனையாச்சு, யார்கிட்டயாவது கேட்டானுங்க? யார்கிட்டயாவது பிரச்சனையாச்சு இல்ல. அவனுக்கு கவர்மெண்ட்டை மாத்திட்டானுங்க. ஏர் இந்தியா மட்டமா போயிட்டு இருக்கு. அது போட்ட கொடுக்குறானுங்களா மக்களே. ஆனா அபதானியால ப்ராஃபிட் பண்ண முடியுதான், கவர்மெண்டால பண்ண முடியலையா? சென்னை ஏர்போர்ட் இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துருவானுங்க. சென்னை ஏர்போர்ட் கொடுக்க முன்னாடி ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு கொடுங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் வேலை வெட்டி இருக்கான், அவனுங்களெல்லாம் வச்சு நான் வேலையை வச்சு பண்ணிக்கிறேன். அம்பானியெல்லாம் லாபம் எடுக்க முடியுமா? என்னன்னா நான் என்ன எடுக்க முடியாதா? மட்டும் ஒன்று முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பல்கி சர்மான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணே அம்பானி தான் வாங்கி வச்சிருக்காராம் அந்த கம்பெனியே. அதனால எந்த நியூஸுமே அவ்வளவு பத்தி வராது. எனக்கு ஒரு டவுட் மக்களே, இந்த நியூஸ் சேனல் எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் வாங்கியிருக்கானுங்க. நம்ம யூடியூபர்ல எல்லாத்தையும் வந்து, தம்பி நீங்க வந்து யூடியூப் போடும் போதே நீங்க ஆடு ஏதாவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணா ஸ்பான்சர்னு போட சொல்றீங்க. அப்ப இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவனுங்களுக்கும் ஸ்பான்சர்டு போடணும்ல. இப்ப நினைச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸ்பான்சர்ட் பை ரிலையன்ஸ் அப்படின்னு போட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல, நம்ம ரிலையன்ஸ்ல என்ன நடந்தாலும் அக்கா சொல்ல மாட்டாவன்ட்டு. நன்றி மக்களை.